ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோடய சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நெத்திலி கருவாடு வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரை பார்க்க போகிறோம். இது 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. நெத்திலி கருவாடு இது மாதிரி ஒரு குட்டி குட்டியாக நிறையா கிடைக்குது. அந்த கருவாடை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த கருவாடு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே சைஸு நீல வாக்கில் வெட்டின வெங்காயம். இந்த கருவாடு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே குவான்டிட்டி நம்ம வெங்காயம் எடுக்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ கருவாடை வந்து ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன பவுலாக இருந்தால் சரியாக இருக்காதுன்ட்டு. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெத்திலி எவ்வளோ போடுறோமோ அதே அளவு நீங்கள் வெங்காயம் போடணும். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன். வெள்ளை வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது கிடச்சிதுன்னா நான் எப்போவுமே இதை வாங்கி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் இதுக்கு உப்பு. இப்போ நெத்திலி கருவாடு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம் இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சப்போஸ் கருவாடில் லைட்டாக உப்பு இருந்தாலும் இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பெசரிட்டு எண்ணெய் வச்சு நல்லா சுக்காவாக வறுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது சாம்பார், ரசம் இது வச்சிட்டிங்கன்னா போதும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். எதுவுமே கடையில் வாங்க முடியல, நான்வெஜ் வாங்க முடியாத அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செய்து டேஸ்டியாக சாப்பிடலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ எப்படி பொரிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறமா இது பண்ணிங்கன்னா இந்த மிளகா, காரம் இதெல்லாமே நெத்திலியில் உள்ள நல்லா இதுவாகிடும். வெங்காயத்தை நல்லா நீளமாக மெல்லிஸாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் எது வெங்காயம் எது கருவாடுன்னு தெரியாது, ஒரே அளவாக இருக்கும். இப்போ எப்படி பொரிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சமாக வச்சு இந்த நெத்திலியை நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இதை கொஞ்சம் இப்படி பரப்புன மாதிரி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அப்புறம் திருப்பிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் இந்த ஃப்ரை. நெத்தி இலையை மட்டும் நல்லா மண் இல்லாமல் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 2-3 தடவை அலசிட்டிங்கன்னா மண்ணெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம செய்யும்போது வாசல்லே வந்து அதோட ஸ்மெல்லு வந்து எல்லாரையா உள்ளே வாங்கன்னு கூப்பிடும். அந்த அளவு ஸ்மெல் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். மணக்க நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை ஃபிஷ்ஷு. இது எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். சிம்பிளான ட்ரை நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.